ஒரு வேலை சொன்னா ஒழுங்கா செய்ய மாட்டியா? நீ போட்ட பிளான் அவன் மவனை கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவளை கேவலமா இருக்குல்ல? மத்த என்னடா பண்றது? சிங்கத்தை வலிக்கு கொண்டு வரேன்னா அதுக்கு பக்கபலமா இருக்க சித்தப்புலி அதை முடிக்கணும். அப்போ அந்த பலம் அவன் தம்பி அவன் மவன் முடிச்சிட்டா போச்சு. சிங்கத்துக்கு பலமே சிறுத்தையோ புலியோ கிடையாது. அதோட துணிச்சலான தைரியத்தினாலதான் சிங்கம் காட்டுக்கு ராஜாவா இருக்கு. அந்த கூட்டத்தை பிடிக்க ஒரே வழிதான் இருக்கு. ராயம் பலவீனமா நினைக்கிறது ஒன்றே ஒன்று தான். சொல்றா அது என்னன்னு. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் அவ பேத்தி தான் இல்ல? அவ பேத்தி எங்க போறா எங்க வரா எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற, சரியா? நல்ல வேலை மச்சான், எப்படியோ போலீஸே ஆகிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம லைஃபே ஜாலி தான். இல்லை, இனிமே தான் நமக்கு வேலையே இருக்குது. அப்படின்னா வேலை இருக்குது நமக்கு? நீ இந்த வேலை எதுக்காக எடுத்தேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் இந்த வேலையை இதுக்காக தான் எடுத்தேன். ஒரு வருஷமும் ஏறத்தாழ 8,40,000 பேர் காணாமல் போகிறாங்க. அதில் 85 to 90% குழந்தைங்க மட்டுமே காணாமல் போகிறாங்க. குறிப்பாக இந்தியாவில் 6 ஸ்டேட்டில் மட்டும்தான் குழந்தைங்க காணாமல் போகிறாங்க. அதில் தமிழ்நாடு 3வது. நீ சொல்கிறதெல்லாம் ஓகே, நம்ம 2 பேரால் மட்டும் எப்படி மச்சான் முடியும்? முடியும், நான் சொல்கிறேன். என்ன சும்மா ஃபோனு ஃபோனு ஃபோனுன்னு? எனக்கு ஃபோனை கொடு, எனக்கு ஃபோனை கொடு. அம்மா இப்போ டியூஷன் கொண்டு போனோமா இல்லை வேலைக்கு போனோமா? என்ன சொல்கிறேன்? என்னடா கத்திட்டே இருக்க? கலப்பரை கூட்டிட்டு போ. சரிம்மா கூட்டின்னு போகிறேன். ஏய் எழுந்துரு. ஏன்டா அண்ணா சொல்லியிருக்காரு வந்திருக்கோமே, நம்மளால தூக்க முடியுமா அவனை? அவனுக்கு நானே அதிகம். உன்னையே சும்மா சப்போர்ட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். சரியா, நான் பார்த்துக்கிறேன். வா. தமிழ் ஒரு சின்ன வேலை இருக்குது. நீ என்ன பண்ணுற? கேம் விளையாட்டு வா, அப்பா வேலையை முடிச்சுட்டு வரேன். அப்பா ஃபோனை கொடுப்பா. உனக்கு ஒரு வேலையே இல்லை. மற்ற எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்ச உனக்கு கிழிச்சிருவாங்கடா.
மா தமிழ்